அனைவருக்கும் வணக்கம். இன்று தன்முனை குழுமத்தின் 2வது நூல் ஆய்விலே உங்களை, அதிலும் புத்தாண்டிலே 2026ஆம் ஆண்டிலே சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். முதலில் தமிழ் தந்த என் முருகனுக்கும் பெற்றோருக்கும் தன்முனை கவிதையில் என்னை இந்த நிலைக்கு உயர்த்தி வைத்த கவிச்சுடர் கல்யாண சுந்தரம் ஐயா ஆசான் அவர்களுக்கும் மற்றும் இன்றைய நிகழ்வின் கதாநாயகியாக லாந்தர் விளக்கின் வெளிச்ச சிதறல்கள் என்ற நூல் ஆய்விற்கு எமக்கு வாய்ப்பளித்த கவிஞர் அன்புச்செல்வி சுப்புராஜ் அவர்களுக்கும், எமது தன்முனை குழுமத்தின் செயல் தலைவர் கவிஞர் வேலாயுதம் ஐயா அவர்களுக்கும் மற்றும் எமது செயலாளர் கவிஞர் விகந்தன் ஐயா அவர்களுக்கும், வாழ்த்துரை வழங்க வந்திருக்கும் உமா அவர்களுக்கும் நன்றி அறிவிப்பு தெரிவிக்கின்ற கவிஞர் சீனு செந்தில் அவர்களுக்கும் மற்றும் இங்கு கலந்து கொண்டிருக்கின்ற அத்தனை கவிஞர் பெருமக்களுக்கும் வாசகர்களுக்கும் உங்கள் ரேகாவின் இனிய மாலை வணக்கத்தினை தன்முனை குழுமத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளை பொறுத்தவரையில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. ஏனென்றால் உண்மையிலேயே முக்கியமாக ஒருவருக்கு கூற மறந்துவிட்டேன், மன்னிக்கவும். இன்றைய நூல் ஆய்வினை செய்கின்ற கவிஞர் புதிகை ஆதிரா அவர்களுக்கு, சகோதரி மன்னிக்கவும், உங்களை நான் வருக என்று வரவேற்று கொண்டு, இன்றைய நாள் மிகவும் மகிழ்ச்சியான ஒரு நாள். ஏனென்றால் இன்று ஆரம்ப காலகட்டத்தில் தன்முனை கவிதைகள் ஆரம்பித்த அந்த காலகட்டத்தில் எமது ஆசானோடு கவிச்சுடர் கல்யாண சுந்தரம் ஐயா அவர்களோடு தோளோடு தோள் நின்று இற்றை வரை அவரோடு தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கின்ற கவிஞர் அன்புச்செல்வி சுப்புராஜ் அவர்களுடைய புத்தகத்தினை, தன்முனை கவிதை புத்தகத்தினை நூலாய்வு செய்வதில் இன்று நெறியாழ்வை செய்வதில் எனக்கு பெரும் மகிழ்ச்சி. உண்மையிலே அவரை பார்க்கும் பொழுது எனக்கு சிறிது பொறாமை தான். கவிச்சுடர் ஐயா அவர்களோடு நாங்கள் பயணிக்க தொடங்கி சிறிது காலம்தான், ஒரு 2 வருடங்கள் தான் இருக்கும். ஆனால் நீங்கள் ஆரம்பம் முதலே அவரோடு தொடர்ச்சியாக பயணித்து கொண்டிருக்கிறீர்கள். அது மட்டுமின்றி தன்முனை கவிதைகளுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பு பெருமளவாக இருக்கின்றது. நிறைய புத்தகங்களை வெளியிட்டிருக்கிறீர்கள், நிறைய படைப்பாளிகளை உருவாக்கி தொகுப்பு நூல்களை அளித்துள்ளீர்கள். தங்களுடைய பெண் கவிஞர்களை இணைத்து உருவாக்கிய மகரந்தம் தூவும் மலர்கள் என்ற புத்தகத்தை தான் நான் எனது தன்முனை கவிதைகள் பட்டய வகுப்பில் ஆய்வுக்கு எடுத்துக்கொண்ட ஒரு புத்தகம் என்பதை இங்கு கூறிக்கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அதைவிட நீங்கள் எமது கவிச்சுடர் ஐயா அவர்களை இம்முறை முப்பெரும் விழாவில் யுக நாயகர் என்ற ஒரு பெரிய ஒரு விருதினை அளித்து கௌரவிக்கிறீர்கள். அதை பார்த்த பொழுது உண்மையிலேயே மிக மகிழ்ச்சியாக இருந்தது. எல்லா விதத்திலும் நீங்கள் அவரை கௌரவிப்பதிலும் அவரை முன்னிலைப்படுத்துவதிலும் முன்னணியில் அவரோடு தோளோடு தோள் நின்று தொழிற்படுகின்ற ஒருவர் என்பதால் உங்களை நான் இணைய வழியாகத்தான் காண்கின்றேன். நேரில் சந்திக்கும் சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை சகோதரி. என்றாலும் இந்த சந்திப்பு எனக்கு பெரும் மகிழ்ச்சி அளிக்கின்றது. உங்களுடைய கவிஞர் அன்புச்செல்வி சுப்புராஜ் என்பதை விட பிரவந்திகாவின் பேத்தி என்பதுதான் இப்பொழுது உங்களுடைய அடையாளமாக மாறிவிட்டது எனலாம். உண்மையிலேயே அடுத்த தலைமுறையை உருவாக்கி கொண்டிருப்பது பெருமைக்குரிய விடயம். தன்முனை கவிதைகளுக்கு அது வலு சேர்க்கும் ஒன்றாக அமைகின்றது. இப்பொழுது நான் என்னுடைய உரையை நீட்டிக்கொண்டு போகாமல் தன்முனை கவிதைகளின் பிதாமகரான எமது தன்முனை கவிதைகள் குழுமத்தின் நிறுவனர் கவிச்சுடர்
கானா கல்யாண சுந்தரம் ஐயா அவர்களை இந்த தலைமை உரையை ஏற்று நடத்துமாறு அழைப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். மிக்க மகிழ்ச்சி. மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் இனிய வணக்கம். எங்கும் தமிழை முழங்க கேட்போம், எதிலும் தமிழை வழங்க கேட்போம் என்று தமிழன்னைக்கு உறுதி கூறி இந்த நன்னாளில் தன்முனை கவிதைகள் குழுமத்தினுடைய நூல் ஆய்வு அரங்கம் 2 என்று சிறப்பாக தொடங்கி இருக்கிறது. தன்முனை கவிதைகள் இன்றைய கவிதை உலகில் முன்னணி வகிக்கிறது என்றே நாம் சொல்லலாம். காரணம் என்னவென்றால், ஐக்கூ நூல்களை விட, புது கவிதை நூல்களை விட தன்முனை கவிதைகள் நூல்கள் இந்த ஆண்டு, சென்ற ஆண்டு 2025 அதிகமாக வெளியிடப்பட்டிருக்கின்றன. இதற்கெல்லாம் பல பதிப்பகங்கள் முன்னெடுத்து இந்த நூல்களை வெளியிட்டு வருகின்றன. குறிப்பாக நூலேணி பதிப்பகம், விகந்தன் அவர்கள் நடத்துகின்ற அம்மாச்சி பதிப்பகம் போன்ற பதிப்பகங்களும், நம்முடைய பதிலை பிரபா அவர்களுடைய ஓவியா பதிப்பகம், இவையெல்லாம் சிறப்பாக தன்முனை கவிதைகளை முன்னெடுத்தி அவற்றை வெளியிட்டு சிறப்பான வடிவமைப்பிலே பல இடங்களுக்கு அந்த நூல்கள்லாம் அரங்கேறி இருக்கின்றன. இன்னைக்கு பார்த்தோம்னா நாங்க 2 நாளா இந்த சென்னை புத்தக கண்காட்சி சாலைக்கு சென்று வருகிறோம். பல இடங்களிலே அந்த தன்முனை கவிதைகள் இருக்கின்றன. கேட்டு வாங்கி செல்கின்ற அளவிலே தன்முனை கவிதைகள் என்று முதலிடம் வகிக்கின்றன. இன்று கூட வேலாயுதம் அவர்களுடன் நாங்கள் சென்றிருந்தோம். விகந்தன், வேலாயுதம் இவங்கெல்லாம் இந்த தன்முனை கவிதைகளை முன்னெடுப்பதிலே முன்னணியில் இருக்கிறார்கள். குறிப்பாக சொல்ல போனால், தன்முனை கவிதைகள் தொடங்கிய காலகட்டத்தில் 6 பேர் உடன் இருந்து உழைத்தார்கள். அவற்றில் ஒருவர் அன்பு செல்வி சுப்புராஜ் அவர்கள். அவர் புத்தகங்களை எழுதியதோடு மட்டுமல்ல, அவருக்கே ஒரு உரிய பாணியில் தன்முனை கவிதைகள் படைப்பாளர் பேரவை என்று ஒன்று நிறுவி பல கவிஞர்களை ஊக்குவித்து தன்முனை கவிதைகளை இந்த பாரினில் உலகெங்கும் அவர் அதை வளர விட்டிருக்கிறார், தவழ விட்டிருக்கிறார். அவருக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் சொல்ல போனால், அவர் எதிர்வரும் 25ஆம் தேதி ஒரு சிறப்பான விழாவை நடத்த இருக்கிறார். விழாவிலே நூலகம் திறப்பு இருக்கிறது. பல கவிஞர்களுக்கு, தன்முனை கவிஞர்கள் மட்டுமல்ல, பல கவிஞர்களுக்கு, பதிப்பகங்களுக்கு சிறந்த விருதுகளை அளிக்கிறார். எமக்கும் ஒரு சிறந்த விருதை அறிவித்திருக்கிறார். அதற்கு நான் இங்கே நன்றி கொள்கிறேன். நம்முடைய குழுமத்தில் ரேணுகா பிரதீப் குமார், நம்முடைய புதுகை ஆதிரா, வேலாயுதம், விகந்தன் இவங்கெல்லாம் மிக அற்புதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். குழும வளர்ச்சி மட்டுமல்ல, பல நிகழ்வுகளை நடத்த வேண்டும் என்கின்ற ஒரு முன்னணியிலே நிற்கிறார்கள். இந்த நூல் ஆய்வரங்கம் மட்டுமல்ல, தன்முனை கவியரங்கம் கூட சிறப்பாக நடத்துகின்ற ஒரு முனைப்போடு செயல்பட்டு வருகிறார். இவர்களுக்கெல்லாம் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தன்முனை கவிதைகள் என்பது கவிதையினுடைய பாணியை பின்பற்றி எழுதினாலும் அதிலே சொல்லப்படுகின்ற கருத்துகள் எல்லாராலும் விரும்பி ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற விதத்திலே அமைந்திருக்கிறது. தன்முனை கவிதைகளில் பல வகைமைகள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்ற கவிஞர்களால் அதில் தன்முனை இயல்பு என்ற ஒரு வகைமையை அடையாளப்படுத்தி ஏற்கனவே பலர் எழுதியிருந்தாலும் கூட அதை முகநூலிலே அடையாளப்படுத்தியவர் அன்பு செல்வி அவர்கள். அதை நான் சிறப்பு பதிவாக கூட நான் போட்டிருக்கிறேன். இந்த நூலாய்வு அரங்கில் வாழ்த்துரை வழங்குவதற்காக
உமா அவர்கள் கவிஞர் வந்திருக்கிறார்கள். அவர்கள் பூம்புகார் என்கின்ற பகுதியிலிருந்து இங்கே வருகை தந்திருக்கிறார் ஜூம் வழியாக. அவருடைய குழந்தையும் அவருடைய மகளும் தன்முனை எழுதி நம்மிடத்திலே தன்முனை சுடர் விருதினை பெற்றிருக்கிறார். அன்பு செல்வி சுப்பராயனுடைய பெயர்த்தி பிரபந்திகாவுடன் இணைந்து பெற்றிருக்கிறார். அவருக்கு எனது வாழ்த்துக்கள். இங்கே இணைந்திருக்கின்ற நம்முடைய கிருஷ்ணநாதன் சகோதரர் தன்முனை பட்டய வகுப்பிலே பட்டயம் பெற்றவர். முதல் பட்டய வகுப்பிலே இணைந்து பட்டயம் பெற்ற மதிப்புக்குரிய கிருஷ்ணநாதன் அவர்களையும் வருக என்று அழைத்து வணங்கி மகிழ்கிறேன். ரேணுகா பிரதீப் குமாருடைய மகள் பிரணவி பிரதீப் குமார் மிகச் சிறப்பாக தன்முனைகளை எழுதக்கூடிய ஆற்றல் மிகுந்தவர். அவருக்கும் நாம் விருது கொடுத்திருக்கிறோம். அவர் இங்கே இணைந்திருப்பது மகிழ்ச்சி. தொடர்ந்து அவர் குழுமத்திலே பல கவிதைகளை எழுதி கொண்டிருக்கிறார். அவருக்கு எனது வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆய்வரங்கம் என்பது நூலை ஆய்வு செய்வதோடு மட்டுமல்ல, அந்த ஆய்வரங்கம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக முதல் ஆய்வரங்கிலே ரேணுகா பிரதீப் குமார் அவர்கள் ஆய்வு மிகச் சிறப்பாக இருந்தது, அனைவராலும் பாராட்டப்பட்டது. அதே போல இன்று நம்முடைய புதுகை ஆதிரா அவர்கள் தன்முனை குழுமத்தினுடைய மகளிர் அணி தலைவியாக இருக்கிறார். அவர்கள் இன்று ஆய்வு செய்கிறார். அவருக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். தன்முனை குழுமம் என்றாலே அதற்கு ஒரு தனித்தன்மை என்னவென்றால், முதலில் தொடங்கப்பட்ட ஒரு தாய் குழுமம். ஏறக்குறைய 130 நூல்களுக்கு மேல் கவிஞர்கள் படைத்திருக்கிறார்கள் என்றால் அவர்களெல்லாம் தன்முனை குழுமத்தில் இருந்து பயிற்சி பெற்று சென்றவர்கள் தான். இன்னும் கூட பல நூல்கள் இந்த ஆண்டு வெளிவர இருக்கின்றன. தன்முனை படைப்பாளர் பேரவை வாயிலாக பல குழந்தைகள், பல சிறுவர்கள் பயிற்சி பெற்று மிக அற்புதமாக தன்முனை கவிதைகளை எழுதி வருகிறார்கள். அவர்களுக்கெல்லாம் எதிர் வருகின்ற விழாவிலே அன்பு செல்வி அவர்கள் கானா கல்யாண சுந்தரம் என்ற பெயரிலே விருது கொடுக்க ஏற்பாடு செய்திருக்கிறார். உண்மையிலேயே நான் மகிழ்ச்சியும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். விருது என்பது ஒரு கவிஞன் வாழும் காலத்திலே அவனுடைய பெயரிலே கொடுக்கப்படும் போது அந்த கவிஞன் படுகின்ற ஒரு மட்டற்ற மகிழ்ச்சி என்ன என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். எனவே இந்த நூலாய்வு அரங்கிலே அதை சொல்வதற்கு மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து உங்களுடைய வெற்றி பயணம் பல விழாக்களை கண்டு சிறப்பாக தன்முனை கவிதைகளை உலக அரங்கிலே எடுத்து செல்ல வேண்டும் என்று நான் அவருக்கு வாழ்த்து சொல்லி, அவருடைய நூல் இன்று லாந்தர் விளக்கின் வெளிச்ச சிதறல்கள், இந்த புத்தகம் தான் இன்று ஆய்வு செய்யப்படுது. இது வெளிவந்த ஆண்டு ஏறக்குறைய 2021 5 ஆண்டுகளுக்கு முன்பாக வெளியிடப்பட்ட ஒரு நூல். இந்த காலகட்டத்தில் சில நூல்களே வெளிவந்திருந்தன. அப்போது இந்த நூல் பலரால் பாராட்டப்பட்ட நூல். இதுல பாத்தீங்கன்னா அந்த நூலுடைய முக்கியத்துவம், ஏன்னா ஆய்வறிஞர் எல்லாத்தையும் சொல்லுவாங்க, இருந்தாலும் என்னுடைய தலைமை உரையிலே நான் குறிப்பிட விரும்புகிறேன். இதுல பாத்தீங்கன்னா இந்த நூலை எனக்கு காணிக்கையாக சமர்ப்பித்திருக்கிறார். அதற்கு நான் அவருக்கு நன்றி கூறுகிறேன். இந்த நூலை பாத்தீங்கன்னா காலத்தின் மகுடம் காத்திருக்கிறது என்ற தலைப்பிலே ஆரூர் தமிழ்நாடன் அவர்கள் ஒரு சிறப்பான அணிந்துரை அப்போது சொல்லிட்டார், காலத்து மகுடம் உங்களுக்காக காத்திருக்கிறது என்று. உங்களுடைய எழுத்துக்களுக்காக அவர் கொடுத்த மரியாதை ரொம்ப அற்புதமான ஒரு அணிந்துரை. அதே போல எல்லாரும் பெரிய ஆளுங்க தான் கொடுத்தாங்க. நம்முடைய ராசி அழகப்பன் இயக்குனர் அவருடைய அணிந்துரை, அடுத்தபடியாக மானா பாஸ்கரன் அவர்களும் கொடுத்திருக்கார்கள். இது போன்று பல சிறப்பு அம்சங்களை உள்ளடக்கிய இந்த நூல் ஆண்டுகள் 5 கடந்தாலும் இன்று
இது ஒரு எடுத்துக்காட்டான நூலாக விளங்குகிறது. பல தன்முனைகள் இதிலே வாழ்வியல், சமூக அவலம், சிறார் தொழிலாளருடைய கடினங்கள், காதல், இயற்கை என்று பல்வேறு அம்சங்களை கொண்டு இந்த கவிதைகள் விளங்குகின்றன. இந்த கவிதையை முழுமையாக ஆய்வு செய்ய நம்முடைய புதுவை ஆதிரா அவர்கள் காத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு முன்கூட்டிய வாழ்த்துக்கள் சொல்லி எனக்கு வாய்ப்பளித்த நூலாய்வு பேரவையினுடைய தலைவிகளுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. மிக்க நன்றி ஆசானே. அடுத்ததாக எமது தன்முனை குழுமத்தின் இளைஞர் அணி செயலாளர் ஆசான் ஆச்சரியத்தில் பார்க்கின்றார். என்னென்றால் அவர் எப்பொழுதுமே இளைஞர் தான். நமக்கு எமது செயல் தலைவர் எப்பொழுதும் ஓடி ஓடி செயல் புரிவதில் வல்லவர். நான் இந்தியா வந்திருந்த போதுதான் அவருடைய ஓட்டத்தை பார்த்தேன். நமக்கெல்லாம் எவ்வளவு உதவி செய்தார். அப்படிப்பட்ட வேலாயுதம், கவிஞர் வேலாயுதம் அவர்களை இன்று முன்னிலை வகிக்கின்றார். அவரை இந்த நூலாய்வினை ஆரம்பிப்பதற்காக ஒரு சிறு உரை ஆற்றும்படி அழைப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். பாருங்கள் ஐயா. வணக்கம். வணக்கம் சகோதரி, மிகுந்த மகிழ்ச்சி. நம்மளுடைய இந்த ஆண்டின் முதல் நூலாய்வரங்கம் மிக சிறப்பான ஒரு தொடக்கம். படம் சாஞ்சிருக்கு. சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. சரி ஆயிடுச்சுங்களா? அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சிறப்பான ஒரு ஆய்வரங்கம், அருமையான ஒரு இந்த ஆண்டினுடைய தொடக்கம். இந்த நூல் ஆய்வரங்கத்தின் தலைமை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய எங்கள் பெருமதிப்பிற்குரிய பேராசான் அவர்களை வணங்கி இந்த ஆய்வரங்கத்தை மிக சிறப்புமாக நெறியாளையை சென்றிருக்கக்கூடிய எங்கள் அன்புமிகு சகோதரி ரேணுகா பிரதீப்குமார் அவர்களுக்கும், இந்த நூலினை ஆய்வுக்காக ஆய்வு செய்ய இருக்கின்ற எங்கள் மரியாதைக்குரிய தன்முனை கவிதைகள் குழுமத்தின் நிர்வாகியுமான புதுகை ஆதிரா அவர்களுக்கும், சிறப்பானதொரு நூலை நாம் இங்கு எடுத்திருக்கின்றோம். இந்த நூலினுடைய ஆசிரியர் பெருமதிப்பிற்குரிய சகோதரி அன்பு செல்வி சுப்புராஜ் அவர்கள், அமெரிக்க முத்தமிழ் பல்கலைக்கழகத்தின் தன்முனை கவிதைகள் தொகுதியினுடைய முதலாம் ஆண்டு மாணவியாக இருந்தவர். தன்முனை கவிதைகள் படைப்பாளர்கள் பேரவை என்கின்ற ஒரு குழுமத்தினுடைய நிறுவனர். இப்படி பல்வேறு பன்முகங்களுக்கு சொந்தக்காரரான அவர், அவருடைய நூலை ஆய்வு செய்வதில் நிச்சயமாக தன்முனை கவிதைகள் குழுமம் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றது. இந்த நிகழ்விற்கு வாழ்த்துறை வழங்குவதற்காக வருகின்றிருக்கக்கூடிய அன்பு சகோதரி தோழர் உமா அவர்களையும், என்னோடு இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய எங்கள் நமது குழுமத்தினுடைய செயலாளர் தோழர் விகந்தன் அவர்களையும், இந்த நிகழ்விலே பங்கேற்றிருக்கக்கூடிய அனைத்து கவிஞர்களும், உலகமெங்கும் இந்த நிகழ்வினை ரசிக்க இருக்கக்கூடிய அனைத்து தன்முனை கவிஞர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கத்தினை சொல்கின்றேன். நிச்சயமாக நாம் பயணிக்கும் தூரம் வெகு தொலைவில் இல்லை, மிக அருமாகமையில் வந்திருக்கின்றோம். காரணம், தன்முனை கவிதைகள் ஐயாஸ் குறிப்பிட்டது போல இன்று கூட நாம சென்னை புத்தக கண்காட்சிக்கு சென்ற பொழுது பெரும் மகிழ்ச்சி அடைந்தோம். நூலேணி பதிப்பகத்தில் நம்மளுடைய அத்தனை புத்தகங்களும் அங்கே இடம்பெற்றிருக்கின்றன. ஏறத்தாழ ஒரு நூற்றுக்கணக்கான தன்முனை கவிதைகள் புத்தகத்தை அங்கே பார்க்கின்ற பொழுது பெரும் மகிழ்ச்சி அடைந்தோம். அதிலே புகைப்படங்களை எடுத்துக்கொண்டு நாங்கள் பகிர இருக்கின்றோம். அந்த அளவிற்கு தன்முனை கவிதைகள் இன்றைய தினம் எல்லா கவிஞர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு மிக சிறப்பாக எழுதப்பட்டு வருகின்ற ஒரு ஆகச்சிறந்த ஒரு வடிவம். இந்த வடிவத்தை நமக்கு தந்த பேராசனோடு நாம் இந்த அரங்கத்திலே இருப்பது பெரும் மகிழ்ச்சி அடைகின்றது. நிச்சயம் இங்கே வருகின்றக்கூடிய அனைவரையும் வாழ்த்துவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக
எமது தன்முனை குழுமத்தின் செயலாளர் மிகவும் அமைதியாகவே காணப்படுவார். ஆனாலும் அவர் எமது குழுமத்துக்கு தோளோடு தோள் நின்று உழைக்கின்ற அம்மாச்சி பதிப்பகத்தின் உரிமையாளருமான கவிஞர் விகந்தன் அவர்கள். இவர் நூலாய்வு செய்வதில் மிகவும் சிறந்தவர். ஏனென்றால் அவருடைய தன்முனை கவிதைகளை அவர் விமர்சிக்கும் விமர்சனமும் அவர் பார்க்கும் கோணமும் மிகவும் வித்தியாசமாக இருக்கும். சில நேரங்களில் எழுதியவர் இந்த நோக்கத்தோடு தான் எழுதினாரா என்று அவருக்கே சந்தேகத்தை உண்டு பண்ணும். ஏனென்றால் எனக்கு அந்த சந்தேகம் என்று அவருடைய விமர்சனத்தை பார்த்த பொழுது எனக்கே உண்டானது. மிகச்சிறந்த விமர்சனர். அவரை இன்று இந்த நூலாய்வில் முன்னிலை வகிக்கின்றார். அவரை இன்று சிறு உரையாற்றும்படி அழைப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இருக்காரு. இருக்காரு ஐயா, லைன்ல தான் இருக்காரு. வரலையே. சரி, அவரு அப்புறம் கூப்பிட்டுக்கலாம். வாழ்த்துரை கூப்பிடுங்க. அடுத்ததாக இன்றைய நூலாய்வில், அதாவது புத்தாண்டில் முதலாக ஆரம்பமாகின்ற இன்றைய நூலாய்வில் எமக்கு வாழ்த்துரை வழங்க வந்துள்ள கவிஞர் தா உமா அவர்களை வாழ்த்தி இந்த நூலாய்வினை சிறப்பிக்கும் வண்ணம் அழைக்கின்றேன். தமிழ் இலக்கிய உலகில் தனக்கென தனியிடம் உருவாக்கி மகுடம் சூடி வரும் தன்முனை கவிதைக்கு தலை வணங்குகிறேன். இன்றைய இந்த இனிய தருணத்தில் என் ஆசான் கவிஞர் அன்புச்செல்வி சுப்ராஜி அம்மா அவர்களின் லாந்தர் விளக்கின் வெளிச்ச சிதறல்கள் நூல் ஆய்வு நிகழ்வில் பங்கேற்பதில் நான் அகமகிழ்கிறேன். தன்முனை கவிதைகளில் மட்டுமல்ல, தன்முனை கவிதைகள் நூலின் தலைப்புகளிலும் சரி, அந்த தலைப்புகளுக்கு ஒத்த அட்டைப்படங்களிலும் சரி தனித்துவம் மிக்கவர். என் ஆசான் மூலம் நானும் ஒரு கவிஞராக தங்கள் முன் நிற்பதில் நான் மிகவும் மகிழ்ந்து களி கூறுகிறேன். நூல் வெளிவந்த 5 வருடம் ஆனாலும் அந்த 2026ஆம் வருடம் துவக்கத்திலேயே அம்மாவின் நூல் ஆய்வில் இணையத்தில் மன்னிக்கவும், நூல் வெளிவந்த 5 வருடங்கள் கடந்தாலும் நூல் ஆய்வில் இடம்பெற்று இணையம் வழியாக இணைந்து அனைவரும் இந்த நிகழ்வில் நாம் அம்மாவின் நூல் குறித்து பேசுவதில் நான் ஒருவராக பங்கேற்பதில் மகிழ்கிறேன். ஒவ்வொரு வெளிச்ச சிதறலும் ஒரு நம்பிக்கையின் ஊற்று. சிறு ஒளியாயினும் இருளை எதிர்க்கும் துணிவு இந்த ஒவ்வொரு கவிதைகளிலும் அடங்கியிருப்பதாக நான் கருதுகிறேன். அந்த லாந்தர் விளக்கு என்பது இருளை நீக்கும். ஆனால் அந்த ஒரு கண்ணாடி குடுவைகள் அந்த லாந்தர் விளக்கின் அந்த லாந்தர் விளக்கோட அமைப்பு பற்றி நான் என்னுடைய சிறு வயது பிராந்தியம், இந்த சிறு வயதிலே என்னுடைய வீட்டுகளே நான் அந்த லாந்தர் விளக்கை மாலை நேரங்களில் நான் அந்த விளக்கி அந்த கண்ணாடியை துடைத்து அதை ஒளியேற்றியது எனக்கு அந்த படமும் சரி, அந்த தலைப்பும் சரி, என மிகவும் அந்த பாலிய நினைவுகளுக்குள்ளாக என்னை கொண்டு சென்றதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். லாந்தர் விளக்கின் வெளிச்ச சிதறல்களின் ஒவ்வொரு தன்முனை கவிதையும் நம்பிக்கையின் விதையாய் முளைக்கிறது. மனித மனதின் உணர்வுகளையும் வாழ்க்கையின் உண்மைகளையும் அழகாய் பிரதிபலிக்கிறது ஒவ்வொரு தன்முனை கவிதைகளும். இந்நூலின் தலைப்பும் சரி, தன்முனை கவிதைகளும் சரி, பலது உள்ளங்களை கவரும் என்பதில் எவ்வித மாற்று கருத்தும் இல்லை. இந்த நிகழ்வில் என்னையும் ஒரு அங்கமாக பங்கேற்க எனக்கு வாய்ப்பளித்த தன்முனை கவிதை குழுமத்திற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி சகோதரி, உங்களுடைய வாழ்த்துரையை இன்று தந்தமைக்கு. அடுத்ததாக நேரடியாக நாங்கள் நேரம் கருதி நூல் ஆய்வுக்கே செல்கின்றோம். இன்றைய நூல் ஆய்வினை எமக்கு அளிப்பவர் கவிஞர் புதுகை ஆதிரா அவர்கள். இவர் தன்முனை குழுமத்தின் நூல் ஆய்வு இயக்குநராகவும் இணை செயலாளராகவும் தோளோடு தோள் நின்று தற்பொழுதிலே எப்பொழுதும் பணிபுரிந்து கொண்டிருக்கின்றவர்.
எப்பொழுதும் சிரித்த முகத்துடன் இன்முகத்துடன் எல்லோரையும் அணைத்துச் செல்வதில் சிறந்த சகோதரி. ஆஹ் மிகச் சிறப்பான கவிஞர் அவர்கள். இன்று இந்த லாந்தர் விளக்கின் வெளிச்ச சிதறல்களை இன்று எல்லோருக்குமே ஒளிகாட்டி முழுமையாக எமக்கு அவர் அதை வாசித்து உணர்ந்து எங்களுக்கு அதனுடைய ஒளியை பரப்ப வந்துள்ளார். அவரை வருக வருக என்று அழைத்து இந்த அரங்கத்தை அவருடைய கையளிக்கின்றேன். வாருங்கள் சகோதரி. மிக்க மகிழ்ச்சி. நன்றி சகோதரி. அழகான ஒரு அறிமுக உரை கொடுத்ததற்கு நன்றி. எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்லறிவு வேண்டும். மகாகவி பாரதியின் வரிகளோடு இன்று நூலாய்வு 2வது நிகழ்வினை தலைமையேற்று நடத்தும் எங்கள் அன்புக்குரிய பாசத்திற்குரிய கவிச்சுடர் முனைவர் கல்யாணசுந்தரம் ஐயா அவர்களுக்கு எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தன்முனை கவிதைகள் குழுமத்தினுடைய அத்தனை செயலாளர், செயல் தலைவர், செயலாளர் மற்றும் இந்த நூலாய்வு நிகழ்வுடைய இயக்குனராக இன்று தொகுத்து வழங்கக்கூடிய டாக்டர் ரேணுகா பிரதீப் குமார் சகோதரி மற்றும் அனைத்து ஆளுமைகளுக்கும் நன்றியுரை வழங்கிய உமா அவர்களுக்கும் இந்த குழுமத்தினுடைய நிர்வாக பொறுப்பில் கலந்து கொண்டிருக்க அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தையும் அன்பான நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நூல ஆய்வு எனக்கு கிடைத்தது மிகப்பெரிய பாக்கியம்னே சொல்லலாம். ஏன்னா என்னுடைய அன்பு சகோதரி எப்பவும் ஒருத்தங்க போறாங்கன்னா அந்த பாதையில எல்லாரையும் கூட்டிட்டு போகணும் அப்படிங்கிறது அவங்களுடைய எப்பவுமே அவங்களுடைய குணம். அந்த மாதிரி அன்புங்கிறத பேர்ல தாங்கின மாதிரியே அவங்க எப்பவுமே அன்பான உள்ளம் படைத்தவர்கள். அது எல்லோருக்குமே தெரிந்த விஷயம். அன்பு செல்வினாலே அன்புக்கான அடையாளம். இந்த லாந்தர் விளக்கின் வெளிச்ச சிதறல்கள் பேரை பார்த்த உடனேயே அவ்வளவு ஒரு வெளிச்சம். நமக்கு இந்த பேரை கேட்ட உடனேயே நம்ம முகத்திலேயே ஒரு பிரகாசம் வந்துடும். புக்கை கையில எடுத்த உடனேயே நமக்கு அவ்வளவு ஒரு பிரகாசம் இருக்கும். லாந்தர் விளக்கு அப்படின்னாலே இது பழமையான பெயர் தான். அந்த அரிக்கன் லைட் மாதிரியான ஒரு கையில ஏந்தக்கூடிய ஒரு விளக்கினுடைய அடையாளமா இருக்கு. இந்த லாந்தர் விளக்குல இருந்து அந்த ஒரு இருள்ல அந்த லாந்தர் விளக்குடைய வெளிச்சம் பார்த்தாக்க அப்படியே எக்கச்சக்கமா எல்லா இடமும் அப்படியே அந்த இருளை சுத்தமா இது பண்ணிடும். அந்த மாதிரி இந்த கவிதை புத்தகம் கூட அப்படித்தான் அறிவு ஊட்டுவதாக மிகச்சிறந்த நூலாக வந்திருக்கிறது. இது புத்தகத்தை பற்றி ஃபர்ஸ்ட் நூலை பற்றின உரை சொல்லுகிறது. யாரையும் விட்டுருந்தேன்னா மன்னிச்சிருங்க. எல்லோருக்கும் வணக்கம். நான் நூல் ஆய்வுக்குள்ள போயிடுறேன். நூல் லாந்தர் விளக்கின் வெளிச்ச சிதறல்கள். இது நவம்பர் 2021 வந்திருக்கு. அப்ப தன்முனை கவிதைகள் குழுமம் ஆரம்பிச்சு அந்த காலகட்டத்திலேயே வந்த ஒரு மிகச்சிறந்த புக்கம். இந்த மாதிரி ஒரு அந்த தன்முனை கவிதைகள்ல இப்பவும் சகோதரிய நூலாசிரியர் சொல்லும்போது சொல்றேன், அவ்வளவு ஒரு சிறப்பான அந்த காலகட்டத்திலேயே இவ்வளவு ஒரு சிறப்பான கவிதைகளை கொடுத்திருக்காங்க. இப்ப நிறைய உத்திகள்லாம் சொல்லி செய்யறதுக்கெல்லாம் இப்ப கவிச்சுடர் ஐயா வழிகாட்டி இருக்காங்க. அந்த மாதிரியான கவிதைகள் வருவதற்கு முன்பாகவே அத்தனை தலங்களையும் தொட்டிருக்கிறது இந்த புத்தகம். இதுல பக்கம் 120 பக்கங்களில் 450 கவிதைகள் கொடுத்திருக்காங்க. படிச்சு முடிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது. எல்லாத்தையும் படிச்சேன். இருந்தாலும் குறிப்பு எடுத்தா எந்த கவிதையை விடுறது, எதை சொல்றதுன்னே தெரியல. அந்த அளவுக்கு அவ்வளவு புத்தகத்துல அருமையான கவிதைகளா இடம்பெற்றிருக்கு. இதை வெளியிட்டு இருக்கிறது அன்னை ராஜேஸ்வரி பதிப்பகம் வாயிலாக 2021 இந்த நூல் வெளிவந்திருக்கிறது. மிகச்சிறந்த ஒரு இது ஐயா சொல்லிட்டாங்க. இந்த புத்தகத்துக்கு காணிக்கை அவங்க கொடுத்திருக்கிறது, முதல் காணிக்கை, அதை பார்த்தோன்னே அவ்வளவு ஒரு மகிழ்ச்சியா இருந்தது. தன்முனை கவிதைகளுடைய பிதாமகன், தன்முனை கவிதையினுடைய வடிவமே கிடைச்சது நம்ம எல்லாருக்கும் நம்ம செய்த பாக்கியம் ஐயாவினுடைய முயற்சி தான். அவர் அந்த கொடுத்த அதனால கவிச்சுடர் ஐயாவுக்கே இந்த நூலை இதுதான் தன்முனை கவிதை நூலுடைய முதல் நூல் நினைக்கிறேன் இந்த சகோதரிக்கு. இந்த நூலை ஐயாவுக்கு காணிக்கையா கொடுத்திருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பா பார்த்தேன். அதுக்கடுத்து இதுக்கு அணிந்துரை வழங்கி இருக்கக்கூடியவர் மிகப்பெரிய
அவருடைய ஹைக்கூவே அவ்வளவு, ஹைக்கூ கவிதைகளாகட்டும் தன்முனை கவிதைகளும் அவ்வளவு சிறப்பா இருக்கும். கவிஞர் அவர் தமிழ்நாடுன்னவர்கள் தெரிந்து வந்திருக்காரு. அவர் சொன்ன அந்த வார்த்தைகளே போதும், அவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு வாக்கியத்தை கொடுத்திருக்காங்க. அதுலயே எல்லாமே அடங்கி போயிருது. அன்புச்செல்விக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆராதிக்கப்பட வேண்டிய சங்க புலவர்களுக்கு நிகரான கற்பனைகளோடும் உயர்ந்த சிந்தனைகளோடும் நம்மிடையே வாழ்ந்து வரும் அவரை அடையாளம் கண்டு நாம் கொண்டாட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவ்வளவு பெரிய கவிஞர், அவ்வளவு பெரிய ஆளுமை சொன்னதுக்கு அப்புறம் நான் எல்லாம் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. அவ்வளவு ஒரு அழகான ஒரு அணிந்துரையில வாழ்த்தி இருக்காங்க. ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயம். அன்புச்செல்வி சுப்பராஜனுடைய கவிதைகள் மானுடத்துக்கான மருந்துகளை அன்பின் கரங்களால் ஏந்தி வருகின்றன அப்படின்னு நான் சொன்னேன். ஏற்கனவே அன்பு சகோதரி பெயரிலேயே அன்பை தாங்கி இருக்கிற மாதிரி அந்த கரங்கள்ல அன்புகளை ஏந்தி வந்திருக்கிறது இந்த கவிதைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மிக ஆகச்சிறந்த ஒரு பாராட்டு வழங்கி அணிந்துரை வழங்கியிருக்காங்க. அடுத்தது இயக்குனர் ராசி அழகப்பன் அவர்கள் ஒரு வாழ்த்துரை கொடுத்திருக்காங்க, அணிந்துரையும் வாழ்த்துரையுமாக. அதுலயும் எல்லாருமே அவ்வளவு கொண்டாடி இருக்காங்க. அதாவது பழைய கால பண்பாட்டு லாந்தரின் வெளிச்சத்தை பாக்குறோம், அது பழையது. ஆனா ஒளி எப்போதும் புதுசு. அது மாதிரி அந்த ஒளியில ஞானம் இருக்கு அப்படிங்க. இந்த ஒளி ஞானத்தினுடைய அடையாளம் தான் சொல்லுவோம். இருளை விளக்கக்கூடிய ஒளி ஞானத்தினுடைய அடையாளம். அது மாதிரி அன்புச்செல்வி நடக்க துவங்கிய கவிதை பயணத்தில் பல மாற்றங்கள் நிகழ்த்துவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையான வரிகள்ல கொடுத்திருக்காங்க. அடுத்தது சிரோகோபதேசம் அப்படின்னு சொல்லிட்டு மனபாஸ்கரன் அவர்கள் வாழ்த்தியிருக்காங்க. எல்லோருடைய வாழ்த்தையும் பார்க்கும்போது இந்த கவிதைக்குள்ள எப்படி இருக்கும், நான் எப்பொழுதுமே ஒரு நூலை பார்க்கணும் வாசிக்கணும் அப்படின்னா நூலோட அட்டைப்படம் பார்ப்பேன். அட்டைப்படம் ஒரு தேர்ந்தெடுத்து நிறைய நூல் இருந்து தேர்ந்தெடுக்கணும்னாக்க ஒரு நம்மள கவரக்கூடிய வகையில இருக்கிற ஒரு அட்டைப்படத்தை பார்ப்போம். அதுல மிகச்சிறந்த வடிவமைப்பு அட்டைப்படம், அந்த வெளியிட ரொம்ப அழகா டிசைன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அடுத்தது அணிந்துரையை வாசிக்கும் பொழுதே உள்ளுக்குள்ள கவிதை எப்படி இருக்கும்னு தெரியும். அதுல இந்த கவிதை அணிந்துரை ரொம்ப முக்கியமான ஒரு வைட்டல் ரோல் இந்த புத்தகங்களுக்கு, நூல்களுக்கு எப்பவுமே வழங்கும். அந்த வகையில எல்லாருமே இவ்வளவு அற்புதமா பாராட்டி இருக்கிறது முழுக்க முழுக்க உண்மை அப்படிங்கறத நான் படிச்சதுக்கு அப்புறம் உணர்ந்தேன். கடைசி சீட்டு வேண்டாம், அது தூக்கி தூக்கி போடும் என மறுப்பவர்கள் பலர் சொல்லியிருக்கிறது ரொம்ப நல்லா இருந்தது. மீண்டும் அனைவருக்கும் வணக்கம். தடங்களுக்கு வருந்துகிறோம். இந்த எல்லாருடைய வாழ்த்துரைகளை பத்தியும் நம்ம பார்த்தோம். அழகான நான் இந்த கவிதைகளை பார்த்ததுக்கு அப்புறம் சில தலைப்புகளை எடுத்திருக்கேன். ஏன்னா 450 கவிதைகள். அதுல அவங்க சொல்லியிருந்த மாதிரி ஞான ஒளி சொல்லக்கூடிய ஞான ஒளியாக ஏற்படக்கூடிய கவிதைகள், நவீன கவிதைகளினுடைய பாணிய இந்த 4 வரி கவிதைகள் உணர்த்துவதாக ஏராளமான கவிதைகள் இடம்பெற்றிருக்கிறது. அதாவது ஞானத்தினுடைய அடிப்படையா வச்சு அதை புரிஞ்சுக்கிறதே ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரியான கவிதைகள் 4 வரி கவிதைகள்ல அவ்வளவு அழகுபடுத்தி கூறியிருக்காங்க. நான் ரொம்ப வியந்து பார்த்தேன். இந்த நவீன கவிதைகள் வடிவம் அப்படிதான் இருக்கு, புரிஞ்சுக்கவே முடியல. நிறைய விஷயங்களை ஞான ஊட்டக்கூடிய செய்திகள் அடங்கிய கருத்துக்கள் அடங்கிய நவீன கவிதைகள் நிறைய இருக்கு. அந்த மாதிரியான தன்முனை கவிதைகள் ஏராளமான கவிதைகள் இருக்கு. அதுல தொடக்கத்திலையும் அந்த மாதிரி கவிதைகள் ஆரம்பிச்சு முடிவுலையும் அந்த மாதிரி கவிதைகள் இடம்பெற்றிருக்கு. அது ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கு. அதுக்கு அடுத்தது நான் இந்த 450 கவிதைகளிலிருந்து நூலாசிரியர் அன்புச்செல்வி சகோதரியுடைய கவிதைகள்ல சில பிரிவுகள்ல பிரிச்சு கவிதைகளை எடுத்திருக்கேன். நான் அப்புறம் வரிசையா எந்த கவிதை எதுவோ அந்த மாதிரி சொல்லிட்டே போறேன், ஏன்னா அந்தந்த இதை பிரிக்க முடியாது. இந்த 450 கவிதைகள்ல நிறைய கவிதைகள் இந்த ஞான ஒளியூட்டக்கூடிய நவீன கவிதைகளினுடைய சாயலை ஒத்த கவிதைகள் நிறைய இருக்கு. அதுக்கு அடுத்தது வாழ்வின் போக்கு நடைமுறைகள், ஒரு பெண்ணிற்கான என்னென்ன மாதிரியான செயல்கள் இருக்கும், அந்த மாதிரியான ஒரு நடைமுறையில சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் பற்றிய கவிதைகள், ஏராளமான கவிதைகள் அழகா இருக்கு. அது அவங்களுடைய இயல்பிலேயே இருக்கு. அவங்க அவங்களும் சரி, அவ்வளவு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும்.
நம்ம கவிஞர் ரேணுகா சகோதரி சொன்ன மாதிரி அவங்க வந்து அவ்வளவு ஒரு சிரித்த முகம், அந்த மாதிரியான ஒரு அன்பான பேச்சிலையும் சரி, அதை ஒத்த கவிதைகள் வந்து நிறைய இடம்பெற்றிருக்கு. அந்த நடைமுறையில எப்படி சமாளிக்கணும், எல்லாத்தையும் வந்து பாசிட்டிவா எடுத்துக்கக்கூடிய டைப் அப்படிங்கிறது அந்த கவிதைகள் வழியா இருக்கு. அந்த நடைமுறையை வெளிப்படுத்தக்கூடிய கவிதைகள், நிறைய கவிதைகள் இடம்பெற்றிருக்கின்றன. அடுத்து இயற்கை சம்பந்தமான கவிஞர். ஏன்னா ஒரு ஹைக்கூ கவிஞர்னாலே இயற்கையை கொண்டாடுவோம், நிலாவை கொண்டாடுவோம், வானம் கொண்டாடுவோம், மரத்தை கொண்டாடுவோம், மழையை கொண்டாடுவோம். அந்த மாதிரி இயற்கையை கொண்டாடக்கூடிய கவிதைகள், ஏராளமான கவிதைகள் இடம்பெற்றிருக்கு. இன்னும் அடுத்தது பெண்ணிய கவிதைகள், பெண்ணியம் சார்ந்த கவிதைகள். ஏன்னா அவங்க வந்து இப்ப சமீபத்துல அணங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணிய கவிதைகள் தனியாவே ஒரு நூல் பெண்ணியம் சார்ந்த கவிதைகளை மட்டும் கொடுத்திருக்காங்க. நான் அதை படிச்சிருக்கேன், ரொம்ப வியந்திருக்கேன். அவ்வளவு கவிதைகள் ஒரு கவிதை தொகுப்புக்குள்ள பெண்ணியத்தை கொண்டு வரலாம். பெண்ணியத்துக்காகவே ஒரு நூல் வெளியிட்டிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இதுல இல்லாம இருக்க முடியுமா? ஏன்னா பெண்கள் வந்து என்னதான் முன்னேற்றம் எவ்வளவுதான் இருந்தாலும் குடும்பத்துக்குள்ள நிறைய சிக்கல்களை தாண்டிதான் வந்து ஒரு வெளி உலகத்துக்கு வர வேண்டி இருக்கு. அதை உணர்த்தக்கூடிய, அது எவ்வளவு சிக்கல் என்ன வேணா கொடுங்க, நாங்களா இருப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்ணியம் சார்ந்த கவிதைகள், இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலும் எப்படி இருக்கு அப்படின்னு உணர்த்தக்கூடிய கவிதைகளும் ஏராளமான கவிதைகள் இடம்பெற்றிருக்கு. அடுத்தது உறவுகளை பத்தி நிறைய பேசலாம். அது வந்து ஒரு குடும்பத்துல இன்னைக்கு இருக்கிற சூழல்ல வந்து ஒரு கூட்டு குடும்பம் மாதிரியான முறைகளுக்கு கூட இடம் இல்லாம இருக்கு. அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல ஒரு எப்படி வந்து ஒரு குடும்ப உறவுகளை அனுசரிக்கணும், எப்படி இருக்கணும், எப்படி என்ன மாதிரியான உறவுகள் இருக்காங்க, எப்படி எல்லாம் கடந்து வந்தா நல்லது, சமூகத்துக்கும் ஒரு குடும்பத்திற்கும் எது நல்லது அப்படின்னு உணர்த்தக்கூடிய கவிதைகளும் நிறைய இருக்கு. அந்த மாதிரி சமூக அவலத்தை பேசக்கூடிய கவிதைகளும் இருக்கு. அது கண்டிப்பா வேணும். எந்த ஒரு கவிதையும் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு சமூகத்துல நிகழக்கூடிய, நடந்துட்டு இருக்கக்கூடிய, அதை எடுத்துக்காட்டக்கூடிய கவிதைகள் வந்து கண்டிப்பா இருக்கும். அப்படிப்பட்ட கவிதைகளும் இந்த நூல்ல வந்து இடம்பெற்றிருக்கு. அடுத்தது அன்பை பத்தி பேசக்கூடிய கவிதைகள். அன்பு, காதல் பத்தி நிறைய சொல்லியிருக்காங்க. காதல் கவிதைகள் வந்து ஒரு கவிஞருக்கு உயிர்ப்போட வச்சிருக்கு அப்படின்னாக்க இந்த மாதிரியான ஒரு சிந்தனைகள் தான் வந்து உயிர்ப்போட இருக்கும். அந்த மாதிரியான காதல் கவிதைகள் வந்து நிறைய இருக்கு. தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய கவிதைகள், ஒரு தன்னம்பிக்கை தரக்கூடிய கவிதைகள் வந்து நிறைய இருக்கு. ஒரு இயற்கை சொல்லிட்டு அந்த இயற்கை எப்படி வந்து தன்னை தகவமைச்சுக்குது, எந்த சூழல்லையும் தகவமைச்சுக்குது அப்படின்னு வந்து குறியீடுகளாக, படிமங்களாக நிறைய கவிதைகளை குறியிட்டு இருக்காங்க. நம்ம இயற்கையைத்தான் சொல்றாங்க அப்படின்னு எடுத்துக்க முடியாது. அது ஒரு படிமம். அதன் வாயிலாக நம்ம உணரக்கூடிய வகையில எடுத்துக்கலாம். எப்படி ஹைக்கூ கவிதை வந்து இயற்கை சார்ந்துதான் சொன்னா கூட அது மானிடத்தோட நம்மளோட எப்படி ஒத்து பாக்குறோம் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட பொருத்தி பார்க்கக்கூடிய கவிதைகளாக நிறைய படிம கவிதைகள், காட்சி வடிவங்கள், நிறைய கவிதைகள் இடம்பெற்றிருக்கு. இதெல்லாம் நான் ரொம்ப பார்த்து வியந்த கவிதைகள். இயற்கை, பெண்ணியம், தன்னம்பிக்கையூட்ட கவிதைகள், காதல் கவிதைகள், அன்பு சார்ந்த கவிதைகள், சமூக விழிப்புணர்வு கவிதைகள், எப்படி இருக்கணும், ஒரு பெண் அடிமைத்தனத்தை எப்படி போக்கணும், அந்த மாதிரியான நிறைய பெண்ணியம் சார்ந்த கவிதைகளை வந்து கவிதைகள் கொடுத்திருக்காங்க. சமூக அக்கறை வந்து பிரதிபலிக்குது இவருடைய கவிதைகள்ல. இந்த மாதிரி ஏராளமான கவிதைகள் இருக்கு. நான் சில கவிதைகளை மட்டும்தான் எடுத்திருக்கேன். காலம் கருதி நம்ம அடுத்தடுத்து நிறைய தொடர முடியாது. ஏன்னா இதுக்கு இருந்தாலும் அந்த கவிதைகளையும் அதற்குள்ள இதை மட்டும் நான் சொல்றேன். ரொம்ப ரசிச்ச கவிதைகள்னு நிறையவே இருக்கு. இருந்தாலும் நான் ஒரு குறிப்பிட்ட சில கவிதைகளை உங்களோட பகிர்ந்துக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. எடுத்த உடனே இந்த ஞானம் சம்பந்தமான கவிதை சொன்னேன். அது முதல்லையும் ஆரம்பிச்சு இறுதியிலையும் அதை முடிச்சிருக்காங்க, கடைசி கவிதையாகும். அதை எப்படிடா இப்படி பண்ணாங்க அப்படின்னு நான் நினைச்சிட்டேன். முதல் கவிதையில ஆனா கொஞ்சம் இரண்டாவது வரியில வந்து முற்று பெறாம விட்டுருக்கு. அது கொஞ்சம் ஏதோ ஒரு இது இருக்கு. ஒரு 2 மட்டும் நான் ஒரு நெகட்டிவ் இதுவா பார்த்தேன். என்னன்னா சில கவிதைகள் ரொம்ப ரொம்ப குறைந்த கவிதைகள்ல இந்த இரண்டாவது வரி முற்று, முன்னாடி எழுதினவங்க எல்லாம் அந்த முறை இல்லாம கூட எழுதின மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் தான் ஐயா வந்து அதை வந்து இன்சிஸ்ட் பண்ணி அந்த மாதிரி குழுமத்திலேயே அந்த மாதிரி கவிதைகள் இரண்டாம் வரி முற்று பெறாமல் வந்திருக்கு. அந்த மாதிரி வரக்கூடாது, இருக்கணுங்கிறத அப்புறம் இன்சிஸ்ட் பண்ணி ஐயா நிறைய பதிவுகள் போட்டு மாத்தினாங்க.
அதுல ஏதோ ஒரு கவிதைகள், ஒரு சில கவிதைகள், அந்த மாதிரியான கவிதைகள் இடம்பெற்றிருக்கு. அப்புறம் ஒரே ஒரு பக்கத்துல மட்டும் ஒரு 2 கவிதைகள் மட்டும் ஒற்றை சொல்லுல முடிஞ்சிருக்கு. அது வந்து ஒரு கால் பிரிண்டிங் மிஸ்டேக்ல ஏதாவது 2 வரியை விட்டுட்டாங்களா, ஆனா அந்த 3 வரியிலேயே ஒரு அர்த்தம் இருக்கு. எந்த கவிதைகள்லாம் குறிப்பிடல, அந்த மாதிரியான ஒரு 2 கவிதைகள் இருக்கு. மற்றபடி எல்லா கவிதைகளுமே அழகான ஒரு சமூக அக்கறை கொண்ட கவிதைகளாக வெளிப்பட்டிருக்கு. இப்ப நம்ம கவிதைகள்ல நான் ரசிச்ச கவிதைகள்ல சிலவற்றை உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன். முதல் கவிதையிலேயே அதுதான் நான் சொன்ன அந்த முரணான கவிதை. உலகின் இதயத்தில் உதித்த கண்ணல் மொழி கன்னி தமிழ் மொழி. ஒரு கால் தமிழ் மொழியை சொல்றதுக்காக அவங்க முதல் கவிதையை அந்த மாதிரி வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு தமிழ் மொழிக்கு ஒரு வணக்கம் சொல்லி ஆரம்பிச்சிருக்கிறது ஒரு சிறப்பான ஒரு வடிவம். அடுத்து இந்த ஞானம் சம்பந்தமான அந்த நவீன கவிதைகளை ஒத்து இருக்கு நிறைய கவிதைகள். எனக்கு ரொம்ப வியப்பா இருந்தது. முரண்களை தகர்த்து விரும்பியதில் நிலை கொள்கிறது. அது என்ன? முரண்களை தவிர்த்து விரும்பியதில் நிலை கொள்கிறது. ஓய்ந்து விடைபெறும் அந்திமத்தின் ஆழ்ந்த அமைதி. எங்க போய் என்ன ஒரு ஞானம் அது! ஓய்ந்து விடைபெறும் அந்திமத்தின் ஆழ்ந்த அமைதி. இந்த ஒரு வாழ்க்கையில ஒரு பெண்கள் நிறைய அடிபட்ட அனுபவம் வர்றதுங்கிறது ஒண்ணு இருந்தாலும் இது ரொம்ப ரொம்ப ஒரு நவீன கவிதை ஒத்த கவிதை வடிவமா நான் இதை பாக்குறேன். அதே மாதிரியே அடுத்தடுத்து நிறைய கவிதைகள் கொடுத்திருக்காங்க. தனிமை குடுவைக்குள் ஒளிரும் மின்மினிகள். தனிமை குடுவைக்குள் ஒளிரும் மின்மினிகள், இருள் மையில் மலரும் நட்சத்திர பூக்கள். என்ன கற்பனை இவங்களுக்கு! ஒரு இருள ஒலிக்குது. இதை ஒரு படிம காட்சியா பார்க்கணும். இந்த படிமத்துக்குள்ள நம்ம யார வேணாலும் நம்மள பொருத்தி பார்த்துக்கலாம். ஒரு தனிமை குடுவைக்குள் ஒளிரும் மின்மினிகள். எவ்வளவோ பேருக்கு எவ்வளவோ கஷ்டங்கள் இருக்கு. ஒரு தனித்து விடப்படுறாங்க, தனித்து இருக்காங்க. ஆனாலும் அவங்க இயங்குறாங்க அப்படின்னாக்க அவங்களுக்குள்ள இருக்கிற ஒளிரும் மின்மினிகள்ங்கிறது அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஞானம், ஒரு ஒளி. அதுதான் அவங்கள ஒரு வாழ வச்சு ஒரு உயிர் போட வைக்குது. அந்த மாதிரியான ஒரு இதுல இருள் மையில் மலரும் நட்சத்திர பூக்கள். எப்படி வானத்துல இருட்டுல நட்சத்திரம் ஜொலிக்கிற மாதிரி அவங்க ஒரு நட்சத்திர பூக்களாக வர்ணிச்சு சொல்லியிருக்காங்க. இது ஒரு அழகான ஒரு படிமம் இத பாக்குறப்ப. அடுத்ததும் அறுத்தெறிந்த ஆசைகளை அள்ளி தின்று வளர்கிறது. ஒரே இதுல போட்டாங்க. அறுத்தெறிந்த ஆசைகளே வேணான்னு சொல்லி விட்டாச்சு. புத்தருக்கு கூட அந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்குமோன்னு நினைச்சேன். அள்ளி தின்று வளர்கிறது. அவர் எல்லாத்தையும் பார்த்தோன்னதான் அவருக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டு வேணாம் அப்படிங்கிற நிலைமைக்கு போற மாதிரி இருந்தது. போதி மர சுள்ளிகளில் மூட்டிய பெருந்தி சாரி போதி மர சுள்ளிகளில் மூட்டிய பெருந்தி. இது ஆசைகளை அறுத்தறிந்தங்கிறப்ப புத்தரை சொல்றப்பயே 3வது வரியில போதி மரத்தை கொண்டு வச்சுட்டாங்க. அவங்க அந்த அந்த மரத்துக்கு போதி மரம் சார்ந்த கவிதைகள் நிறைய கொடுத்திருக்காங்க. போதி மர சுள்ளிகளில் மூட்டிய பெருந்தி. எங்க அவருக்கு புத்தருக்கு ஞானம் பெற்றதோ அந்த சுள்ளிகளிலேயே மூட்டிய பெருந்தி தான் ஆசைகளை அழிச்சிருக்கு. அந்த தீ ஆசைகள் வேண்டான்னு விடுபட்டு இருக்குமோ? ஐயாவினுடைய ஒரு கவிதை கூட எனக்கு ஹைக்கூ கவிதை ஞாபகம் வரும். புத்தனுக்கு போதி மரத்து அடியில ஞானம் கிடைத்ததுன்னு அதோட என்னால கோயின்சைட் பண்ணி பார்க்க முடியுது. அந்த மாதிரி ஒரு நவீன கவிதை சார்ந்த இந்த கருத்து ஆழம் ரொம்ப வியக்க வைத்த கவிதைகள். முதிர்ந்திடும் அனுபவங்களில் பெருகிடும் பாசம், நிலைத்திடும் புரிதல்களில் விளைந்திடும் நேசம். இது அவங்களுடைய தன்முனை கவிதையினுடைய ஒரு உத்தியாக பயன்படுத்திய இயைபு வந்தா ஒரு கவிதைக்கு ஒரு அழகூட்டுது. கவிதை அப்படிங்கிறது ஒரு அழகுபடுத்தப்படுதுன்னா அதனுடைய கையாளக்கூடிய சொல்லாடல். நல்ல கருத்து இருக்கலாம், ஆனா அந்த சொல்லாடல் சிறப்பா கையாளப்படும் பொழுது அந்த கவிதை நல்ல அழகா இருக்கு. ஒரு வாசிக்க கவிதை நடைக்கும் உரை நடைக்கும் உள்ள வித்தியாசம் வாசிக்கும் பொழுது ஒரு இனிமை கூட்டுவது. அந்த இயல்பில தானாகவே அந்த இனிமை ஒட்டி கொள்கிறது. அந்த மாதிரி முதிர்ந்திடும் அனுபவங்களில் பெருகிடும் பாசம் இல்லையா? அனுபவம் வர வரதான் இப்ப பையன் செய்யும் பொழுது கோபம் வருது, ஆனா பேரம்பேத்திகள் செய்யும் போது விட்டு கொடுத்துருவான், போயிடுது கோபம். அந்த மாதிரி நிலைத்திடும் புரிதல்களில், அதே இதை யார்கிட்ட வேணாலும் நம்ம காமிக்க முடியும். நிலைத்திடும் புரிதல்களில் ஒரு இடத்துல புரிதல் இருந்தா அவங்க கோபம் அவங்க அவ்வளவுதான், அவங்க அப்படிதான் இருப்பாங்கன்னா அவங்க ஏன் இயல்பை மாத்திக்கணும்? நம்ம இயல்பை மாத்தாம இருந்துப்போம் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு பிரச்சனையோ சண்டையோ எளிதா நம்ம விலக்கி பயணிச்சிடலாம். என்னுடைய அனுபவம், அன்பு சகோதரியோட அனுபவம் எல்லாம் அதே மாதிரிதான்.
அந்த மாதிரி யாரு எப்படி வேணா இருந்துட்டு போட்டோம், அது அவங்களுடைய இயல்பு. ஆனா நம்ம இயல்பை மாற்றக்கூடாது. இதுக்கு எனக்கு ஒரு இது சங்கராச்சாரியார் பெரியவருடைய ஒரு கதை தான் எனக்கு இது ஞாபகம் வரும். எப்பவுமே ஒரு குளத்துல போய் முங்கி குளிக்கும் போது ஏதோ ஒண்ணு கடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொட்டிடும். தேளோ என்னமோ ஒண்ணு இருக்கும், அது கொட்டிடும். கொட்டின உடனே அதை எடுத்து போட்டுட்டு திருப்பி இது பண்ணுவாங்க. ஐயோ அது என்ன அடிச்சிருங்க, இல்ல தூக்கி போட்டுருங்க, அதை இது பண்ணிடுங்கன்னாக்கா அதை செய்ய மாட்டாங்க. அதை அடிக்காம எடுத்து எடுத்து போட்டுட்டு செய்வாங்க. திரும்ப திரும்ப கடிக்கும், அப்புறம் வரும். ஏன் இப்படி அப்படின்னு சொல்லி கேட்டப்ப அவசரம், அது கொட்டுறது அதோட பழக்கம், அதோட இயல்பு. நம்ம அதை கொல்றது இயல்பு கிடையாது, நம்ம அதை தவிர்த்து கடந்து போறதுதான் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஞானம். அந்த மாதிரி அனுபவம் கிடைக்க கிடைக்க நமக்கு எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனம் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்துருது. அதை புரிய வைக்கக்கூடிய ஒரு அழகான இயல்பு கொண்ட ஒரு தன்முனை கவிதை. நிலைத்திடும் புரிதல்களில் விளைந்திடும் நேசம். நேசம் விளைதான், அந்த மாதிரி புரிதல் இருந்த இடத்துல நல்ல விளைதல் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு கவிதை. எட்டி பார்க்கையில் சிக்கி கொண்டது போதி மரத்து கிளையில் ஆசை நிலா. இல்ல போதி மரத்தை விடல, நிறைய ஆரம்பத்துல நிறைய போதி மரத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஏன் இந்த ஆசை விட்டு போச்சுன்னு சொன்னாங்க, அதுக்கு முரணா எட்டி பார்க்கும் போதே சிக்கி கொண்டதாம். எட்டி பார்க்கும் போது சிக்கி கொண்டது என்னவா இருக்கும் என்னன்னு பார்த்தாக்க, போதி மர கிளையில் ஆசை நிலா. நிலாவுக்கு புத்தனுக்கு ஞானம் கிடைச்சதுக்காக போதி மரத்துல போய் இருந்தாருன்னு சொல்லி போதி மரத்துக்கே ஒரு சிறப்பு வந்தது. ஆனா நிலாவுக்கும் அந்த ஆசை, போதி மரத்து மேலேயே ஆசை அங்க போய் ஒட்டிக்கிச்சான். ஆசை வேணான்னு சொல்லி போய் உட்கார்ந்த ஒரு இடத்துல ஒரு ஆசை மனிதனுக்கு உண்டார மாதிரி, எப்படி புத்தருடைய அன்புக்காக அடிபணிஞ்சு வண்ணத்து பூச்சி எல்லாம் மேல போய் உட்கார்ற மாதிரி, நிலாவும் போய் புத்தன் இருக்கக்கூடிய அந்த ஆசை திறந்த இருக்கக்கூடிய இடத்துல ஆசை வைத்த நிலா அப்படின்னு சொல்லியிருக்கிற இந்த காட்சி எனக்கு கண்ணு முன்னாடி ரொம்ப அருமையா இருந்தது. ஒவ்வொரு உயிரின் போதி மனத்தின் அடியிலும், போதி மரத்து அதுதான் நான் ஞானம் சார்ந்த கவிதைகள் இதையே நிறைய சொல்லிட்டு இருக்கேன், எல்லாத்துலயுமே சொல்லணும். அடியிலும் படிந்து கிடக்கிறது தேடலின் ஞானம். ஞானம் வேணுங்கிறதுக்காக தான் இவங்க போதி மரத்தை வச்சே சொல்லிட்டே வந்திருக்காங்க இந்த கவிதையில. ஒவ்வொரு உயிரின் போதி மனதின் அடியிலும், எப்படி போதி மரம் ஒரு நல்ல ஞான ஒளியை கொடுக்குதோ, எல்லாரோட மனசுலயும் அது இருக்கும். ஏதாவது ஒரு நிகழ்ச்சி என்பது அதுல இருந்து நம்ம விடுபட்டு வரணும், அது துன்பமா இருந்தாலும் சரி, ஓவரான அதிக அளவுக்கு அதிகமான சந்தோஷம் மகிழ்ச்சியை கூட தாண்டி வரணும். ஒரு எல்லைக்கு மேல பணமோ அதிகாரமோ இருக்கும்போது அதை துறக்கிறதுக்கு கூட ஒரு மனம் வந்துரும். ஏன்னா அது அவ்வளவு ஒரு தாங்க முடியாத வழி. எத்தனையோ ஒரு ராஜாக்கள்லாம் பட்டினத்தார்லாம் எப்படி மிகப்பெரிய பணக்காரரா இருந்தவர் எல்லாத்தையும் திறந்து வந்தாரு. இப்போ புத்தர் அந்த மாதிரிதான். இந்த மாதிரி நிறைய பேருக்கு ஓவரான இதுலயும் அதிகமான ஞானம் கிடைச்சிருக்கான வருது. அதை உணர்த்தக்கூடிய ஒவ்வொரு உயிரின் போதி மனதின் அடியிலும், எல்லாரோட அடிமனசுலயுமே படிந்து கிடக்கிறது தேடலின் ஞானம். இது ஆசைக்காக பணத்தை தேடுறது, வாழ்வுக்காக பணத்தை தேடுறது, அதையும் தாண்டி அதையெல்லாம் ஒரு கட்டத்துல போய் நிற்கும் போது கடைசியில ஞானம் என்ன தேடினோன்னே தெரியாது. ஓடிக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலச்சூழல்ல ஓடிக்கிட்டே இருக்காங்க, ஓடிட்டே தான் இருக்கும் எல்லாருமே. ஆனாலும் எங்க போய் எதுக்காக தேடுறோங்கிற ஒரு அர்த்தம் இருக்கணும். அப்ப அந்த அமைதியான தேடல்ல தான் என்ன நோக்கி பயணப்படுறோங்கிறது தெரியறப்பதான் அதனுடைய வாழ்க்கையினுடைய ஒரு முடிவும் ஒரு ஒளியும் கிடைக்கும். அதை குறிப்பிடக்கூடிய இந்த ஒரு கவிதை அழகா இருந்தது. இதே ஞான கவிதைகள் நிறைய இருக்கு. புள்ளியில் தொடங்கிய பிரபஞ்சத்தின் மலரல். புள்ளியில் தொடங்கி, இது ரொம்ப ரொம்ப ரசிச்சனா. புள்ளியில் தொடங்கிய பிரபஞ்சத்தின் மலரல், இது ஒரு மிகப்பெரிய ஒரு கூற்றை, ஒரு அறிவியல் உண்மையை இத்தனை அழகா 4 வரிகளுக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. புள்ளியில் தொடங்கிய பிரபஞ்சத்தின் மலரல். பிரபஞ்சம் எப்படி வந்ததுன்னு யார் தெரியும்? அணுக்குள்ள எத்தனை அணுக்கள், அணுக்குள்ள அணுக்கள். ஒரு பிரபஞ்சத்தை நம்மளால கணக்கிடவே முடியாது. அது எத்தனை விஸ்தீரமானது, அதனுடைய எல்லை பரப்பு எல்லாமே எங்கேயோ வேணும். அந்த அளவுக்கு இந்த கவிதை பறந்து விரிந்து இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். புள்ளியில் தொடங்கிய பிரபஞ்சத்தின் மலரல் கால சுழற்சியில் மீண்டும் புள்ளியாகிறது. முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான் வாழ்க்கை. நம்ம எங்கெங்கயோ போடுறோம், எதையோ தேடுறோம், எங்கேயோ போடுறோம், கடைசியில என்ன வாரோம் நமக்கு தெரியல. அந்த ஒற்றை புள்ளிதான் தொடக்கமும், அந்த ஒற்றை புள்ளிதான் முடிவும், அந்த ஒற்றை புள்ளிதான். இது மிகப்பெரிய ஒரு தத்துவத்தை,
ஒரு அறிவியல் உண்மையை எல்லாத்தையும் விளக்கக்கூடிய ஒரு அழகான தன்மணி கவிதை. இறுக்கி மூடினாலும் நிறுத்த முடியவில்லை, இறுக்கி மூடினாலும் நிறுத்த முடியவில்லை. எதை சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, பாத்திரத்துக்கு ஏற்றார் போல் சொட்டுகிறது மனது, பாத்திரத்துக்கு ஏற்றார் போல் சொட்டுகிறது மனது. மழை வர்றத வைக்கிறத சொல்றாங்களா என்னன்னு பார்த்தா, கண்ணீரை கொண்டு வந்திருக்காங்க. இறுக்கி மூடினாலும் நிறுத்த முடியாது, வேணாம் அழக்கூடாதுன்னு எவ்வளவோ பொறுமையா அடக்கிட்டு இருந்தாலும் பாத்திரத்துக்கு ஏற்றார் போல், துக்கத்துக்கு ஏத்த மாதிரி சொட்டுகிறது மனசு காட்டி கொடுத்தது இல்லையா, சொட்டுகிறது மனசு அப்படின்னு ஒரு அருமையான ஒரு கவி. இதெல்லாம் வாழ்வியல் நடைமுறையில ஏற்படக்கூடிய ஒரு கவிதைகள், வாழ்வியல் சம்பந்தமான கவிதைகளை நிறைய கொடுத்திருக்காங்க. அடுத்தது கடைசியா ஒரு ஞானத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் வெவ்வேறு கவிதைகளை அப்படி சொல்லிட்டே வந்துடுறேன். ஏன்னா நேரம் கருதி நான் பார்த்து சொல்ல முடியும். கடைசியா 450வது கவிதையில அந்த இதை கொண்டு வந்துட்டாங்க. நிராகரிப்புக்கு மத்தியில் பேரிடரின் அமைதி, நிராகரிப்புக்கு மத்தியில் பேரிடரின் அமைதி, ஒரு சேர கொட்டுகிறது, ஒரு சேர சொட்டுகிறது துயரமும் ஞானமும். முடிச்சுட்டாங்க அதோட அந்த கவிதையை. இந்த பேரிடர் சம்பவம் எல்லாம் இப்ப கூட இலங்கையில நடந்த சம்பவம் போனதுல எல்லாம் அவ்வளவு வருத்தப்பட்டோம். என்னதான் பண்ணாலும் அதை ஒண்ணுமே பண்ண முடியல இல்லையா. நிராகரிப்புக்கு மத்தியில் பேரிடரின் அமைதி, என்னதான் பண்ணாலும் கடைசியில அது என்னன்னே இல்லாம ஒரு அமைதியான சூழல் தான் வந்துருது. ஒரு சேர சொட்டுகிறது துயரமும் ஞானமும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு பேரிடர்ல தான் நிறைய பேருக்கு ஞானம் வருது. இயற்கைக்கு முன்னாடி கையேந்து நிக்கணும். யாரு எவ்வளவு என்ன வச்சிருக்கேன் என்ன ஒண்ணும் கிடையாது. இயற்கையை அழிச்சிட்டு போச்சுன்னா நாளைக்கு வீதியில யாரு ஜாதி மதம் மொழி இனம் எதுவுமே கிடையாது. நான் பணக்காரன் ஏழை எதுவும் கிடையாது. எல்லாருமே ஒண்ணும் இல்லாதவர்களாக கையேந்தி நிற்பவர்களாக இயற்கை ஒரு நொடியில எல்லாரையுமே அழிச்சிட்டு போயிடும். அந்த மாதிரியான துயரமும் ஞானமும் ஒரு சேர வருகிறது. துயரம்தான் இருந்தாலும் ஞானமும் அப்பதான் வருது அப்படிங்கிறத கடைசி கவிதையா முடிச்சிருக்காங்க ஞானம் சார்ந்த கவிதையில. அடுத்தது இந்த கவிதை சமூக விழிப்புணர்வு. நான் என்னென்ன கவிதைகள்லாம் இடம்பெற்றிருக்குன்னு சொல்லிட்டேன். இப்ப ஒரு சில கவிதைகளை சொல்லி அதுல என்ன இடம்பெற்றிருக்குன்னு சொல்றேன். இருளில் ஆந்தை உரத்து சொன்னது, இருளில் ஆந்தை உரத்து சொன்னது. ஆந்தைன்னு சொன்னாக்கா ஆந்தை இரவு நேரங்கள்ல வரும் அப்படிங்கிறதுதான். இரவு நேரத்துலதான் அதுக்கு கண் தெரியும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. வருகிறது. பகலில் வாழ்பவர்களுக்கு கண் தெரியாது, அது சொல்லுதான். பகல்ல இருக்கிறவங்களுக்கு கண்ணு தெரியாது. ஏன்னா அதுக்கு கண்ணு தெரியாதுன்னு இருக்கிறதா நினைக்கல. பகலில் வாழ்பவர்களுக்கு கண் தெரியாது அப்படின்னு சொல்ற மாதிரி. அது ராத்திரியில உடைச்சிடாம ராத்திரி எல்லாரும் அமைதியா தூங்கிட்டு இருப்போம், அப்ப ஆந்த கத்தும். அது சொல்லுது பகலில் வாழ்பவர்களுக்கு கண் தெரியாது அப்படின்னு. ரொம்ப அழகா. இது ஒரு படிமம் தான், இதை வச்சு பாத்துக்கலாம். இப்ப ஒருத்தர் யாரையோ ஒருத்தர் தாழ்வா நினைக்கிறோம், இது தெரியல அப்படின்னு நினைக்கலாம். அப்படி கிடையாது, அவங்களுக்கு வேற ஒண்ணு தெரிஞ்சிருக்கும். அப்ப இத அந்த மாதிரி ஒரு குறியீடான ஒரு கவிதை. இது ரொம்ப அழகான ஒரு கவிதை. இன்னொரு கவிதையில உள்ளதையெல்லாம் கொட்டி லேசாகிறேன் நான், எல்லாம் கொட்டிட்டு லேசாயிரேன். அது அவங்களுடைய இயல்பு, அப்படிதான் இருக்காங்க. என்ன பண்ணிட முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு மனோபாவத்தை நமக்கு கொடுத்துரும். உள்ளதை எல்லாம் கொட்டி லேசாகிறேன் நான். ஒரு வண்ணத்து பூச்சியினுடைய சிறகு மாதிரி அப்படி பறந்து போக வைக்குது. இந்த 2 வரி கேட்ட உடனேயே ஒரு சோகத்துல இருந்தாலும் சரி, ஒரு துக்கத்துல இருந்தாலும் சரி, என்ன ஒரு மனநிலையா இருந்தாலும் இதை படிச்சோன்னா ஆகா, நம்மளுடைய மனசும் அப்படி லேசாயிடும். உள்ளத்தை எல்லாம் கொட்டி லேசாகிறேன் நான், சொல்லிரு எதுக்கு சுமக்கணும் பாரத்தை, பாரம் சுமக்கிறாய் நீ என்று அறிந்தும், பாரம் சுமக்கிறாய் நீ என்று அறிந்தும். நீ எதுக்கு பாரம் சுமக்கணும், நீ அது செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சொல்லக்கூடிய ஒரு கவிதை. நமக்கான மௌனத்தில் ஒளிந்து கொண்டது, நமக்கான மௌனத்தில் ஒளிந்து கொண்டது நீயும் நானும் சொல்ல விரும்பிய அந்த வார்த்தை. இது ஒரு காதல் கவிதையில ஒரு அழகான ஒரு நுட்பம். நமக்கான மௌனத்தில் என்ன இது பண்ணட்டும், ஒரு மௌனமா இருக்கும்போது நீ பேசுறதா நான் பேசுறதா என்ன வேணாலும் இருக்கலாம். ஒரு இருவர்னா ஒரு காதல்ங்கிறது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்கலாம், இல்ல ஒரு சகோதர சகோதரி, எந்த ஒரு உறவுகளுக்குள்ளும்
ஒரு ஏதாவது அவ்வளவு பிரியத்துக்குள்ள ஒரு மௌனம் இருந்தது, ஒரு சின்ன மன வருத்தமோ எதுவோ இருந்தது அப்படின்னா நமக்கான மௌனத்தில் ஒளிந்து கொண்டது. மௌனமா இருக்கும், பேசல. ஆனா என்னது இது, 2 பேருமே என்ன சமாதானமாயி பேசணும்னு நினைக்கிறது, ஆனா பேசல அப்படிங்கிறத ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. நீயும் நானும் சொல்ல விரும்பிய அந்த வார்த்தை 2 பேருமே சொல்லணும்னு நினைக்கிறேன், ஆனா சொல்லல. அதுதான் வந்து அப்படிங்கிற குறிக்கக்கூடிய ஒரு காதல் அல்லது ஒரு சமூக அக்கறை கொண்ட ஒரு கவிதையா கூட எடுத்துக்கலாம். இருண்ட வானில் உற்று தேடுகிறேன் வெண்ணிலவை. இருண்ட வானில் உற்று தேடுகிறேன் வெண்ணிலவை. இது வந்து ஒரு படிமம் தான். இது ஒரு படிமம் காட்சி. ஆங்காங்கே வெளிச்சமாய் மின்மினி பூச்சிகள். அப்ப அவங்க தேடுற நிலா கிடைக்கல. அது எதாவனாலும் இருக்கலாம். அவங்க வந்து சொன்னது நிலாவைத்தான் அப்படிங்கிறது கிடையாது. இது ஒரு படிமம். இருண்ட வானில் உற்று தேடுகிறேன் வெண்ணிலவை. வெண்ணிலவை பார்க்க முடியல. ஆங்காங்கே வெளிச்சமாய் மின்மினி பூச்சிகள். இது எனக்கு ஒரு தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய கவிதை. இதுதான் கிடைக்கணும்னு இல்லை, எப்படியோ உங்களுக்கு ஒரு வெளிச்சம் கிடைச்சது இல்லையா? எது கிடைக்குதோ அதை நம்ம எடுத்துக்கிறோம். அது அப்படி அந்த மாதிரியான ஒரு உணர்த்தக்கூடிய ஒரு அழகான கவிதை. பெய்யும் மழையில் நனையத்தான் ஆசை. பெய்யும் மழையில் நனையத்தான் ஆசை. ஏனோ சுருண்டு கொள்கிறது தொட்டார் சுணுங்கி மனசு. எல்லாருக்குமே மழையில நனையணும்னு ஆசை இருக்கும் தான். எல்லாருக்குமே மழை தூறல் போட்டாக்க போய் நனையணும். ஆனா யாருமே நனைகிறது இல்லை. மழை வந்தா எங்க ஒதுங்கிறதுக்கு இடம் இருக்குன்னு சொல்லி பாக்குறோம். அந்த மாதிரியான சூழல் தான் இருக்கு. அப்படிதான் நினைச்சுக்குது மனசு. அதைத்தான் தொட்டாச்சு நீங்க மனசு அப்படிங்கிறாங்க. ஒண்ணு நமக்கு முடியாம வரும், நம்ம படுத்தா நமக்கு முடியலன்னா நம்ம சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் பாதிக்கப்படுவாங்க. அந்த மாதிரியான ஒரு எண்ணமும் இருக்கு. அதனால நனையத்தான் ஆசை. ஆசைங்கிறது உண்மைங்கிறத ஒத்துக்கிறாங்க. விட்டாக்க அன்பு செல்வி சகோதரி போய் மழையில நல்லா நனைவாங்க. எனக்கு கூட ரொம்ப பிடிக்கும். சொன்னா மழை வந்தாக்க 2 பேருமே போகலாம். அந்த மாதிரி மழையில நனையணுங்கிற ஆசை இருக்கும். ஆனா ஏனோ சுருண்டு கொள்கிறது தொட்டாச்சிரி. இதெல்லாம் வந்து நடைமுறை, சமூக நடைமுறையில வாழ்வியல் நடைமுறைகளை விளக்கக்கூடிய கவிதைகள். ஒருத்தருக்குள்ள உணர்வுகளை எப்படி வந்து நம்ம எதை வெளிப்படுத்த முடியுது, எதை வெளிப்படுத்த முடியல அப்படிங்கிறதுக்கான ஒரு கவிதைகள். தூரத்தில் நீ வருகிறாய் போலும். தூரத்தில் நீ வருகிறாய் போலும். தெரிஞ்சிருது, உளரத் தொடங்கி விட்டேன் நான். அவரு கவிஞர் சுப்புராஜ் வராருன்னு சொன்ன உடனே அவங்களுக்கு வந்து வர முடியாது. அந்த மாதிரி தூரத்தில் நீ வருகிறாய் போலும், உளரத் தொடங்கி விட்டேன் நான். உண்மைதான். நமக்கு வந்து பின்னாடி அந்த மாதிரி யாராவனா இருக்கலாம். தூரத்தில் நீ வருகிறாய் போலும், உளரத் தொடங்கி விட்டேன் நான். வேற ஒண்ணுமே வேணாம். அவ்வளவு அழகான ஒரு கவிதை. அவளின் முகம் என்ன மருதாணியா மாதுளம்பூவா சொல்றாங்க. அவளின் முகம் என்ன மருதாணியா மாதுளம்பூவா? குழப்பத்தில் திகைக்கிறது நாண தூரிகை. அதாவது தூரிகை வரையும் போது அந்த ஓவியம் அவ்வளவு அழகா இருக்கு. அதை பார்த்து வெட்கப்படுறது யாருன்னா தூரிகைக்கே வெட்கம் வருதான். அப்ப வந்து அந்த ஓவியத்தை வந்து எவ்வளவு அழகா இருக்குன்னு இதை வந்து படிமமா பயன்படுத்திருக்காங்கன்னா காட்சி எவ்வளவு ஒரு அழகான ஒரு வரைகிற ஓவியன் வந்து ரசிச்சு வரைவாங்க. அவங்க வரைகிற இதை பார்த்தோம்னாக்கா அது தெரியும். நம்ம வந்து வரைஞ்சிட்டு வண்ணம் ஒண்ணு வேணும். இப்ப பெண்களுக்கு வந்து ஒரு கோலம் போட்டோம், ஒரு செய்தி வச்சோம்னாக்கா திருப்தியே வராது. இங்க கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இது பண்ணலாம்னு முயற்சி பண்ணிட்டே வரைவோம். அந்த மாதிரி செய்யும் பொழுது அது அந்த மனசை விட அந்த தூரிகைக்கே குழப்பம் வந்துருதான். அது அப்படி திகைச்சு நிக்குதான். அது என்ன அப்படின்னு ஒரு அழகியல் சார்ந்த ஒரு கவிதையை கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி அடர் சிவப்பு வண்ணம் கண்டு ஒதுங்குகிறது. ஏன்னு தெரியல, அடர் சிவப்பு வண்ணம் கண்டு ஒதுங்குகிறது. அது வந்து எதனுடைய குறியீடுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அடர் சிவப்பு வண்ணம் கண்டு ஒதுங்குகிறது. உள்ளிருக்கும் தேனின் சுவையறியாத வண்டு. அதை பார்த்த உடனே அதுக்கு ஏதோ ஒரு பயம் வந்திருக்கு. அதை பார்த்து கிட்ட போக பயப்படுது. ஆனா உள்ளிருக்கும் தேனின் சுவையறியாத வண்டு. இது ஒரு குறியீடு அப்படின்னு நினைக்கிறேன். இது எதை கொண்டோ ஒரு பயப்படக்கூடிய ஒரு நிலையில
அது இல்ல அப்படிங்கிறது அது தெரியல, ஒருத்தருடைய தன்மையோ ஒன்னோ புரியாத நிலையில இருக்கக்கூடிய ஒரு உணர்வு அழகியல் சார்ந்த ஒரு கவிதை அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது ஒரு காதல் கவிதையில, ஒட்டாது என்று தள்ளியே நிற்கிறாய், ஒட்டாது என்று தள்ளியே நிற்கிறாய், என்னையும் சுமந்து கொண்டு. இதுலதான் ஒரு வார்த்தை மிச்சிங்க, என்னையும் சுமந்து கொண்டு. நீ வந்து ஒரு ஐயா கொடுத்த ஒரு காட்சி படிமத்துல கூட ஒரு 2 பேரும் விலகி இருக்கிற மாதிரி, கொடை நடுவுல இருக்கிற மாதிரி ஒரு அந்த மாதிரி ஒட்டாது என்று தள்ளியே நிற்கிறாய். இது சேர முடியாது அப்படிங்கிற ஒரு பொருள்ல, ஆனா அப்படி இருக்க முடியுமா அப்படின்னாக்கா உள்ளுக்குள்ள வந்து ஒளிந்திருக்கக்கூடிய ஒரு அன்பு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கவிதை. அன்புக்கு வந்து வெளிக்காட்டாத உள்ளுக்குள்ள அந்த படிமம் அடங்கி இருக்கக்கூடிய ஒரு கவிதை. தள்ளியே, இந்த இடத்துல ஒரு வார்த்தை மிஸ் ஆயிருக்கா இல்ல எப்படின்னு தெரியல. என்னையும் நீ சுமந்து கொண்டுன்னே வந்திருக்கணும். என்னையும் நீ சுமந்து கொண்டு. வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இனிமே வேற நிறைய விஷயங்கள் பார்த்திருக்கோம். நம்ம குடும்ப வழக்குல வந்து, விவாகரத்து வழக்குல நிறைய பேர் விலகி போய் நிக்கிறாங்க. ஆனா வந்து ஏத்துக்க முடியல, இனிமே முடியாதுன்னு நினைக்கிறாங்களே தவிர, அந்த போயிட்டு பிரியணுங்கிற அந்த தருணம் வரும்போது அழுதவங்க தான் நிறைய. ஒத்துக்காது இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னாலும் ஒரு வாழ்வியல் நடைமுறையை உணர்த்தக்கூடிய கவிதை. வேண்டாம் அப்படின்னு நினைச்சாலும் ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் சுமந்து கொண்டுதான் இருக்கும் அப்படிங்கிறத விளக்கக்கூடிய ஒரு கவிதை. இந்த பிரிவுக்காகவே இந்த கவிதை. ஏக்கத்தினூடே விருப்பம், ஏக்கத்தினூடே விருப்பம் தவழ்ந்து எழுகிறது, ஏக்கத்தினூடே விருப்பம் தவழ்ந்து எழுகிறது. இதையெல்லாம் ஒன்றுபடுத்தி பார்க்கும்போது அவங்களுடைய மனநிலையே எனக்கு புரிஞ்சுது. தனித்தலை எதிர்நோக்கி பெருவெளி அழைக்கிறது. முன்னாடி கவிதையில தான் சொன்னாங்க, அந்த அன்பை இதுல கொண்டு பொருத்தி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். அதுக்காக தான் இந்த கவிதையை எடுத்தேன். ஏக்கத்தினூடே விருப்பம் தவழ்ந்து எழுகிறது, தனித்தலை எதிர்நோக்கி பெருவெளி அழைக்கிறது. ஒரு சில இது வந்து ஒரு நடைமுறை சிக்கல், வாழ்வியல் நடைமுறை சிக்கல்ல உள்ள ஒரு இன்றைய காலகட்டத்துல இந்த சிறார்கள்லாம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், இந்த மாதிரியான பிரச்சனைகள் அதை வெளிப்படுத்தக்கூடிய கவிதையாக நான் இதை பாக்குறேன். அவங்க என்ன நோக்கத்துல எழுதினாங்கன்னு தெரியல. ஆனா இந்த கவிதையும் ஒற்று பார்க்கும்போது இன்றைய நடைமுறையில வாழ்வியல்ல ஏற்படக்கூடிய சிக்கல்களுக்கான ஒரு தீர்வா பாக்குறேன். நிழல்களின் உரசல்களில் வலுவாய் நெய்யப்படுகிறது, நிழல்களின் உரசல்களில் வலுவாய் நெய்யப்படுகிறது காலம் அவிழ்த்த நுண்ணிய உயிரிழை. இது அன்பினுடைய வெளிப்பாட்டுக்கான ஒரு அழகான ஒரு கவிதை. ஒரு ஆடை அப்படிங்கிறது வந்து ஒரு இழைகளால, ஒரு சின்ன சின்ன நூல் இழைகளால நெய்யப்படுகிறது. அந்த மாதிரி நிழல்களின் உரசல்களில் வலுவாய் நெய்யப்படுகிறது. அப்ப நிழல்ங்கிறதுல அந்த இடத்துல ஒரு வெறுமை இருக்கு அப்படிங்கிறது, அதனுடைய உரசல் வலுவாய் நெய்யப்படுகிறது. நிழல்களா இருந்தாலும் வலுவாய் நெய்யப்படுகிறது காலம் அவிழ்த்த நுண்ணிய உயிரிழை. அந்த ஒரு சின்ன இழை இருந்தா கூட போதும், அது வந்து காப்பாத்திடலாம் அப்படிங்கிறத விளக்கக்கூடிய ஒரு கவிதையா பாக்குறேன். தவறு இழைக்காமல் கேட்கப்படும் மன்னிப்புகள். தவறு இழைக்காமல், நிறைய நேரங்கள்ல நிறைய பேர்த்து அந்த மாதிரி வந்து இறங்கி போக வேண்டிய தருணத்துல இருக்கு. எல்லாருமே ஏதோ ஒரு சூழல்ல எதிர்படுத்திருப்போம். நமக்கு மேலதிகாரியா இருக்கலாம், யாராவனா இருக்கலாம், வீட்டுல வந்து நெருங்கிய உறவுகளா இருக்கலாம். நம்ம மேல தப்பு இருக்காது, ஆனா கூட நம்ம வந்து அதை மன்னிப்பு கேட்கிற சூழலுக்கு தள்ளப்படுவோம். ஏன்னா அப்பதான் அவங்களுக்கு வந்து அவங்க செஞ்சதுதான் ரைட்டுன்னு சொல்லக்கூடிய நேரத்துல அந்த மாதிரியாக இருக்கும். அந்த ஒரு வாழ்வியல் சிக்கலை சொல்லக்கூடிய கவிதை. தவறு இழைக்காமல் கேட்கப்படும் மன்னிப்புகள். மன்னிப்பு கேட்டோம்னா முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னாக்க கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, தவறே செய்யாம மன்னிப்பு கேட்கறது எவ்வளவு ஒரு கொடுமை மனசுக்கு. உறவு சங்கிலிகளை காக்கும் பிணைப்புகள். அன்பின் வெளிப்பாடுல ரொம்ப அழகா ஒரு குடும்பத்தை எப்படி வந்து ஒரு இதுவா முடைஞ்சு கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். உறவு சங்கிலியை காக்கும் பிணைப்புகள். மன்னிப்பு கேட்டாக்க உறவு பலமா இருக்கு. உறவு தவறு செய்யாம தான் இருக்கோங்கிறது தெரிஞ்சா கூட சில இடங்கள்ல அதை நம்ம கேட்டுட்டு போகும்பொழுது அந்த வந்து உறவு பலமா இருக்கு அப்படிங்கிறத வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வாழ்வியல் நடைமுறையை விளக்கக்கூடிய ஒரு கவிதை.
ஒன்றையொன்று விழுங்கும் நிழல்களில் எந்த நிழல் என்னுடையது? இந்த இடத்துலயும் ஒற்றை வரிய போட்டிருக்காங்க. ஒன்றை ஒன்று விழுங்கும் நிழல்களில், இத படிமமா நிழல்களையே கொண்டு வந்துட்டாங்க. யாரையும் சொன்னாதானே வம்பு. அந்த நிழல்கள் யாரா வேணாலும் இருந்துட்டு போட்டோம். ஒன்றையொன்று விழுங்கும் நிழல்களில் எந்த நிழல் என்னுடையது? இத ஒரு காதலினுடைய அடையாளமாவும் எடுத்துக்கலாம். ரெண்டு பேருடைய நிழலும் சேர்ந்து தெரியிறப்ப அந்த யாரோடது எதுன்னு தெரியும். ரெண்டும் ஒன்னாதானே இருக்கும். அது மாதிரி தவறுகளை மன்னிப்பதற்கும் எடுத்துக்கலாம், இல்ல அன்பை வெளிப்படுத்துவதற்கும் அதை கொண்டு போகலாம். அந்த மாதிரியான ஒரு சிறந்த கவிதை இது. காதல்ல தான் நிறைய விளையாடி இருக்காங்க, நிறைய கவிதைகள் இருக்கு. ஊடலும் கூடலும் அற்று தவிக்கிறது. ஊடலும் கூடலும் அற்று தவிக்கிறது அப்படின்னா இல்ல அப்படிங்கிற மீனிங் தான் நினைக்கிறேன். ரெண்டுமே இல்ல. ஊடலும் கூடலும் அற்று தவிக்கிறது. நீயும் நானும் அற்ற காதல் நம் காதல். ஒரே இதுல சொல்லிட்டாங்க. நீயும் நானும் அற்ற காதல். நீயும் இல்ல நானும் இல்ல, நம்ம காதல் தான் அந்த இடத்துல ஒண்ணுமே இல்லாம இருக்கு. அப்ப ரெண்டு பேருக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனையா எதுவா இருந்தாலும் அந்த இடத்துல காதல்னு ஒண்ணு இருந்தது அப்படின்னாக்கா, உடலும் இல்லை கூடலும் இல்லை அப்படின்னாக்கா அந்த இடத்துல காதல் தவிப்பதாக கொண்டு போயிருக்காங்க. ஒரு ஹைக்கூவினுடைய முரணான திருப்பம் மாதிரி இந்த கவிதை அமைஞ்சிருக்கு. இறுக்கி அணைத்து தலை கோதி முத்தமிட்டாள். இறுக்கி அணைத்து தலை கோதி முத்தமிட்டாள். அயர்ந்து இறங்கியது பசியுடன் குழந்தை. இவ்வளவு ஒரு கொடுமை. இது சமூக அக்கறை சார்ந்த ஒரு கவிதை. இறுக்கி அணைத்து தலை கோதி முத்தமிட்டாள். போதும், ஒண்ணும் இல்ல, பாவம் என்ன பண்ண முடியும்? ஒரு தாய் ஒரு குழந்தையோட பசிக்கு அயர்ந்து இறங்கியது பசியுடன் குழந்தை. அதுக்கு அது போதுமானதா இருக்கு. இந்த கவிதையை படிச்சோன்னே எனக்கு கண் கலங்கி ஒரு நிமிஷம் புத்தகத்தை அப்படியே வச்சுட்டேன். நூலை வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சுதான் திருப்பி வாசிட்டேன். ரொம்ப அருமையான சமூக விழிப்புணர்வு கவிதை இந்த கவிதை. இத சொல்லும் போது இந்த ஞானத்தினுடைய கவிதையை சொல்லணும் போல தோணுச்சு. ஆழ்கடலின் மௌனத்தை அகழ்ந்து கலைத்தது. ஆழியாய் சுழித்தாடுகிறது சிருஷ்டியின் சூட்சுமம். பணம் நிறை குறைகள்லாம் ஒரு பக்கம் இருக்கு, ஒரு பக்கம் இல்ல. இந்த மாதிரியான தவிப்புகள்லாம் இருக்கு. இதுக்கு யார போய் குறைன்னு சொல்ல முடியும்? ஆழ்கடலின் மௌனத்தை அகழ்ந்து கலைத்தது. ஆழியாய் சுழித்தாடுகிறது சிருஷ்டியின் சூட்சுமம். இது எல்லாம் அறியாத ஒரு சூழல் தானே. சூட்சுமம் அப்படின்னாக்க ஒரு புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழல். அதை விளக்கக்கூடிய ஒரு கவிதை. அவமானங்கள் அனுபவங்களாக இறுகும் படிமங்கள். அவமானங்கள் அனுபவங்களாக இறுகும் படிமங்கள். சொல்லிட்டாங்க, அவமானங்கள் எல்லாம் படிக்கட்டுகளா இருக்கணும் அப்படின்னு தான் சொல்றோம். அடுத்தடுத்து பயணிக்கிறோம். அவமானங்கள் அனுபவங்களாக இறுகும் படிமங்கள். துளிர்க்கும் நம்பிக்கையில் கூறி